வணக்கம், வெல்கம் டு ராஜ மேட்ரிமோனி. இப்போ நம்ம 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை பத்தி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், பேசிக்கா அவருடைய கேரக்டர்லாம் எந்த மாதிரி இருக்கும், மேலும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, எப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க, இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டகரமான நிறம், அதிர்ஷ்டகரமான ரத்தினம், அதோட இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெரி ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆகவே உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான பலன்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதன் பிறகு டிவிஷனா ஒண்ணா நான் எடுத்துட்டு போறேன். முதலாவது அந்த 5ஆம் எண் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு எண். இந்த 5ஆம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானவர்களா இருப்பாங்க. இந்த 5ஆம் எண்ண ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி, அதாவது புதன் பகவான் உங்களுடைய என்ன ஆதிக்கம் செலுத்துவார். புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துட்டாலே அந்த மனிதர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனா இருப்பாரு. அதே போல மன அழகு ரொம்ப அழகா இருக்கும். இவர்கிட்ட பேசுறவங்க எல்லாம் இவங்களுடைய பேசிக்கை மயங்கிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு அட்ராக்டிவ்னஸ் இவர்கள்ட்ட பொதுவாகவே இருக்கும். மேலும் இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான எண் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எண்ணுடைய சக்தி என்ன அப்படின்னாக்கா, இந்த எண்காரர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாவே அனைவராலும் விரும்பப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய பேர் பேசணும், இவங்க கூட பழகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கான ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எண் வந்துட்டு அனைத்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எண். ஆகவே இந்த எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சிம்பிளாவே மற்றவங்கள ரொம்ப ஈஸியா கவர்ந்து இழுத்துருவாங்க. ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி இவர்கள்ட்ட இயல்பாவே இருக்கும். மேலும் இந்த 5ஆம் தேதியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அதாவது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதிகளில் நீங்க பிறந்தவர்களா இருக்கீங்கன்னா எளிதில் மற்றவர்கள் கூட பழகக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதாவது முன்பின் தெரியாதவர்கள்ட்ட கூட ரொம்ப அன்பாவும் அரவணைப்பாவும் நட்பாவும் பழகுறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது. டக்குன்னு அப்படியே கனெக்ட் ஆயிடுவீங்க. இதுதான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் அனுசரித்து போறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது. மேலும் புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருவீங்க. ஸோ அதனால இயல்பாவே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருப்பீங்க. நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாவே இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயத்தை கப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிறது, ஏதாச்சும் ஒரு கஷ்டமான விஷயத்தையும் இவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. அதே போல புதிதா ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில மிக விரைவா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள்ல இவர்களும் ஒருத்தவங்களா இருப்பாங்க. தான் கத்துக்கிற விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அங்கத்துல பயன்படுத்தணும், பயன்பட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பீங்க. அதை பயன்படுத்தவும் செய்வீங்க. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுடைய ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, குறிப்பிடத்தக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு ஒரு சோதனையான விஷயமே வந்தாலும் சரி அதை அழகா சிரிச்சுக்கிட்டே கடந்து போவாங்க. எதை பத்தி ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. அழகா சிரித்துக்கிட்டே அந்த கஷ்டத்தையும் கவலையும் அப்படியே கடந்து அப்படியே வந்துருவாங்க. அதனாலே இந்த தேதிகளில் பிறந்தவர்களை தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதீத தன்னம்பிக்கை இவர்கள்ட்ட தான் இருக்கும். மேலும் மற்றவர்களை விட இவர்களுக்கு தான் வந்துட்டு அந்த அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம திறமைகள், பல திறமைகள் இவர்களுக்குள்ள ஒளிந்திருக்கும். அடுத்து அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நெளிவு சுழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவா தெரிந்தவர்கள் இவர்கள் தான். எங்க நம்ம வளைஞ்சு போகணும், எங்க நம்ம இறுக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுக்திலாம் இவர்களுக்கு இயல்பாவே வரும். அடுத்து அந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதோட பலன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுலயுமே பெருசா பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், பட் ஆனா எனக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. குறிப்பா இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கணும், ரொம்ப அதிவேகமா சம்பாதிக்கணும். 10xல சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ 50xல நான் சம்பாதிக்கணும், ரொம்ப ஸ்பீடா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய எண்ணம் போலவே அந்த விஷயத்தையும் இவங்க அடைஞ்சிருவாங்க. பொருளாதார விஷயத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சிருவாங்க. இவங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவ்வளவு சம்பாதிப்பாங்க. அது இவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் சரி, புதிய விஷயமா இருந்தாலும் சரி, எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு இறங்கிடுவாங்க. அந்த விஷயத்துல இறங்குறது மட்டும் இல்லாம அதுல வெற்றியும் அடைந்து காட்டக்கூடிய வல்லமை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். மேலும் எந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் ஃபெயில்டு ஆகுறாங்க, தான் நினைக்கிற விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்துக்காக ரொம்ப கலங்கி உடஞ்சு போய் அப்படியே உட்காந்துட மாட்டாங்க. ஓகே, இது எனக்கு கிடைக்கல, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் திங் இவர்களுக்கு இயற்கையாவே அதிகமா இருக்கும். அதாவது இந்த தேதிகளில் பிறந்த
பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியும். ஒவ்வொரு முடிவும் ஆரம்பத்திற்கான அறிகுறி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆழமா நம்பக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே ஒரு விஷயம் முடியுதுன்னா அந்த முடிந்த விஷயத்துல இருந்து எப்படி அடுத்ததை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துரும். மேலும் அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது வந்து மிகுந்த சிந்தனையாளர்களா இருப்பாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்களையும் யோசிப்பாங்க. சில சமயங்கள்ல ரொம்ப டவுனாவும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த யோசனை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமா இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு பலவீனம் அடைகிறது, இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதுல இவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நரம்பு சம்பந்தமான நரம்பு பலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல அதிகமான வேலை பாக்குறீங்கன்னாக்கா எதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் மேலும் கோபம் எந்த ஒரு விஷயத்திலையும் இல்லாமலும் உங்களை நீங்க பாத்துக்கிறது நல்லது. இவங்க எந்த துறையில இருந்தாலுமே சரி அந்த துறையில ரொம்ப சிறப்பா ரொம்ப வேகமா செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. எதுலையுமே எனக்கு வேகம் தான் முக்கியம், ரொம்ப ஸ்பீடா பண்ணணும், ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு எனக்கு முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆகவே எந்த துறையில இருந்தாலும் இவர்கள் வந்து ஒரு வேகசாலியா இருப்பாங்க. ரொம்ப வேகமா அந்த விஷயத்துல பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் வந்துட்டு மற்றவர்கள்ட்ட வேலையை வாங்குறதுல ஒரு கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. பிறரை எப்படி தூண்டி விட்டு அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற யுத்தி இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரை மிரட்டணும், யாரை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி விட்டு அந்த வேலையை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்திலாம் இவர்களுக்கு தெரியும். மிரட்டுறவங்கள்ட்ட மிரட்டுவாங்க. பேசி ஒருத்தவங்கள்ட்ட காரியத்தை சாதிக்கணும்னாக்கா அப்படியே பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உடல் உழைப்பு அப்படிங்கிற அந்த வேலை அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். உடல் உழைப்பால நம்ம ஒரு வேலையை செய்யணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம உடலை வருத்திக்கிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல பெருசா இவர்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அதுல ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். நம்ம ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலை, ரொம்ப அப்படி ரொம்ப உடலை வருத்திக்காம சின்ன சின்ன வேலை பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர்கள் வந்து மூளையால உழைக்கணும், எதுவா இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இவர்கள் வந்து மூளை உழைப்புல மிகச்சிறந்தவர்களா இருப்பாங்க. இவர்களை போல ஐடியா கொடுக்கவும் முடியாது, இவர்களை போல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணவும் முடியாது. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிலாம் அந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமா வரும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா புராணங்கள்ல சொல்லப்படுற அந்த மகாவிஷ்ணுவை போன்ற அந்த ஒரு திறமை இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதும் இயற்கையாவே இருக்கும். மேலும் இவர்கள் வந்து கொஞ்சம் அந்த பண வேட்கை உடையவர்களா இருப்பாங்க. பணத்து மேல அதீத ஆசை இருக்கும் இவர்களுக்கு. பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனாக்கா தீய வழியா இருந்தாலும் அதுல துணிந்து இறங்கிடுவாங்க. அது இவர்களுடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கும். பட் ஆனா தப்பான வழியில இறங்கிடுவாங்க. அந்த தப்பான வழியில நம்மளை எப்படி சரிப்படுத்திக்கணும், நமக்கு எந்த ஒரு தண்டனையும் வராம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி யுத்தி இவர்களுக்கு தெரியும். எப்படியாவது தண்டனையிலிருந்து தங்களை வந்து புத்தியால தப்பித்துக் கொள்வார்கள். இந்த தண்டனை தன்னை நெருங்காத அளவுக்கு தன்னை பாதுகாத்துப்பாங்க. சோ அந்த ஒரு தந்திரம் இவர்களுக்கு தெரியும். இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா புகழ் மயங்கிகளா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை இவர்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டோம்னா அப்படியே மயங்கிடுவாங்க. ஆகவே இந்த யுத்தி இவர்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிட்டுனாக்கா இவர்களை புகழ்ந்து புகழ்ந்து இவங்கள்ட்ட இருந்து பல வேலைகளை சுரண்டிப்பாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான இன்னொரு டீப்பான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு மிக எளிமையில ஒரு தீர்வு அழகா எடுத்து சொல்லிடுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு தான் இருக்கு. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டாக்டர், மருத்துவரா இருக்காங்க. மேலும் வியாபாரிகளா இருக்காங்க. நல்ல பெரிய பெரிய வியாபாரம் பண்றவர்களா இந்த தேதிகளில் பிறந்தவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த பொருள் ஏஜென்சி அதிகமா வச்சுக்கிறது, ஒரு விஷயத்தை அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்றது, ஒரு டீம் அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்றது, சோ அதுல எல்லாம் இவர்கள் அதிகமா இருக்காங்க. இவர்களுக்கு பொதுவாகவே இவருடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கும்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பணம் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாவே அதிகமா இருக்கும். அதிக பணம் எங்க கிடைக்குமோ அந்த தொழிலை தான் இவர்கள் வந்து பெரும்பாலும் சூஸ் பண்றாங்க. மேலும் வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் செல்றதுனாக உடனே அந்த இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்துட்டு இந்த பயணங்களை மேற்கொள்றது, வெளிநாடு வெளியூர் புது புது கலாச்சாரத்தை போய் பார்க்கிறது, புது புது ஏரியாஸை போய் விசிட் பண்ணது, சோ இது எல்லாமே இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இவர்களுடைய அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இவருடைய பேச்சில ஒரு தெளிவு இருக்கும், இவர்கள் எடுக்கிற முடிவுலையும் ஒரு தெளிவு இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஸ்பீடா பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடா ஒரு விஷயத்துல முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சோ அது இவர்களுடைய அடுத்த ஸ்பெஷாலிட்டியா நம்ம சொல்லலாம். அதே போல மற்றவர்களுக்கு இவர்கள் சொல்ல வர விஷயம் புரியலனா கோபம் ரொம்ப எளிதில் வந்துடும். மேலும் அதிகமா உழைக்கக்கூடியவர்கள், ஓயாமல் அலையக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாவே இருக்கும். மேலும் புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இவர்களுக்கு இருக்கும். அடுத்தது அந்த சூதாட்டம், பந்தயம், புரோகிதர் தொழில், இது மூலமா பல வகையில இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும். காதல் விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு, அது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு. மேலும் காதலிக்கக்கூடியவரையே மணக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமும் பிடிவாத குணமும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னாக்கா வசதியான லைஃப் பார்ட்னர் தான் இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. சோ அதையே இவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேலும் இவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை
அதுல தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம அந்த விஷயத்துல துணிந்து ஈடுபட்டு அதுல வெற்றியும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 5ஆம் எண்ணுடைய பலம் குறைந்தவர்கள், அதாவது புதன் பகவானுடைய பலம் குறைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பகவானுடைய பலம் அப்படிங்கிறது குறைந்திருந்தால் எந்த ஒரு தீய காரியமா இருந்தாலும் யோசிக்காம அதுல டக்குன்னு இறங்கிடுவாங்க. அந்த விஷயங்கள் தீய விஷயங்கள்ல துணிந்து இறங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு அசாத்தியமான அந்த ஒரு தைரியம் இவர்களுக்கு இயல்பாவே இருக்கும். மேலும் பிறரை வஞ்சிக்கிறது, பொய் சாட்சி சொல்றது, மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிறது, ஃபோர்ஜரி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, மேலும் குறுக்கு வழியில ரொம்ப சிம்பிளா ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கிரியேட் ஆகிறது. சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த புதன் பகவானுடைய பலம், அதாவது 5ஆம் எண்ணுடைய பலம் குறைந்தவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தேதிகள்ல, அதாவது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, இந்த தேதிகள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த அரசாங்க பணியை விட சொந்த தொழிலே செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதுதான் இவர்களுக்கு பெரும்பாலும் அமையுது. அதுலதான் ரொம்ப சிறந்தும் விளங்குறாங்க. உங்களுடைய கூட்டு எண் அப்படிங்கிறது 9 வந்தால் மட்டும்தான் அரசாங்க பணியில ஒரு சிறப்பான பலன் தரும் அப்படிங்கிறது நியூமராலஜி படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இந்த எண்காரர்களை வந்துட்டு வேலைக்கு வைத்து முதலாளிகள் நல்ல சிறப்பா லாபம் சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். இதனாலேயே இவர்களை சுற்றியும் எப்போதும் ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மேலும் இவர்களுடைய மனதுல ஒரு விதமான அந்த குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயம் இவர்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். மேலும் புதிய சாதனைகளை விரைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மேலும் அடுத்தவருடைய பேச்சை கேட்டு இவங்க நடந்தாங்கனாக்கா இவர்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தோல்விதான் இவர்களுக்கு கிடைக்குது. இவருடைய சுய புத்தியை வச்சு இவர்கள் முன்னேறினாங்கனாக்கா மிக சிறப்பான இடத்துக்கு போயிடுறாங்க. மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா இவர்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை, திடீர்னு ஒரு ஞான உதயம் பிறக்கும். அதன்படி இவர்கள் செயலாற்றினாங்கனாக்கா ஒரு சிறப்பான வெற்றி நிச்சயமா இவர்கள் அடைவாங்க. மேலும் இவர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு இவர்கள் செய்யக்கூடிய தொழிலையோ வேலையோ அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சோ அதுல இவர்கள் கவனமா இருக்கணும். நிரந்தரமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதுல புதிய வழிமுறைகளையும் புதிய புதிய விஷயங்களையும் புகுத்துனாக்கா அதுல வெற்றி அடையலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டீங்கன்னா அதோடைய ஆழத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் பிடிக்கல, சலிப்படையுது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆகக்கூடாது. அதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரங்கள்ல அதிகமா சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனாலேயே இவர்களுக்கு இரவுல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் வரும். நைட்லாம் தூங்க மாட்டாங்க, பகல்ல படுத்துட்டு தூங்குவாங்க. அதெல்லாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களா தான் மேக்சிமம் இருப்பாங்க. மனச்சோர்வு, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே தினமும் 6 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டிய அந்த ஒரு பழக்கத்தை இவர்கள் அதிகப்படுத்திக் கொள்றது சிறப்பு. மேலும் தியானம், உடற்பயிற்சி இது ரெண்டையும் கண்டிப்பாக இந்த புதன் ஆதிக்கத்தை உடைய இந்த 5ஆம் எண், 14ஆம் எண், 23ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணியே ஆகணும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது மூளைக்கு காரகன். அந்த சிந்தனை, இந்த புத்தி இதுக்கெல்லாம் புதன் தான். ஆகவே உங்களுக்கு திங்கிங் ப்ராசஸ் தான் அதிகமா இருக்கும். உங்களுடைய மூளையை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். சோ அந்த கண்ட்ரோல் பண்ணாதான் அதை பயன்படுத்தி நீங்க எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆகவே தியானம், யோகா, உடற்பயிற்சி இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபட்டு மன சஞ்சலத்தை உங்கள் பக்கம் அண்ட விடாமல் உங்களை நீங்க அழகா பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பழக்க வழக்கங்கள், நற்செயல்கள் உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும், வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், லாப நோக்கம் அப்படிங்கிற விஷயமும் இவர்களுக்கு கூடவே பிறந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எனவே வியாபாரம், கமிஷன் தொழில், டிராவல்ஸ் ஏஜென்சி, விற்பனை பிரதிநிதிகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ரொம்ப சிறப்பான பிரகாசம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் மக்கள் தொடர்பு சம்பந்தமான அந்த ஒரு தொழில் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிரகாசத்தை கொடுக்குது. அடுத்ததான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு நியூமராலஜி படி ஜெனரலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சற்று அந்த சதை பிடிப்பான உடல் அமைப்பு அப்படிங்கிறது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடுத்தரமான உயரமும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய கவர்ச்சியான முகமும் கண்களும் இவர்களுக்கு இருக்கும். மேலும் நிமிர்ந்த பார்வையும் வேகமான நடையும் உடையவர்களா இந்த தேதிகளில் பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்ததா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டகரமான தினம், அதாவது லக்கி டேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்திலையும் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி ஆகிய தேதிகளும், 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி ஆகிய தேதிகளும் மிக அதிர்ஷ்டமான நாட்களா இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. அதாவது 5, 14, 23ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு 5, 14, 23, 9, 18, 27 இந்த தேதிகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல கூட்டு எண் 5 அல்லது 9 வரக்கூடிய தினங்கள், அதாவது வருஷம், மாதம், தினம் இது மூணையும் கூட்டினாக்கா 5ஓ 9ஓ வருதுனாக்கா சோ அந்த தினங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்ததா இவர்களுக்கு மற்ற அனைத்து எண்காரர்களும் உதவி செய்வாங்க. இந்த 5ஆம் எண் தான் நடுத்தரமான எண். ஆகவே அனைத்து எண்காரர்களும் இவர்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்களும் மற்றவர்களோட ரொம்ப ரொம்ப
ரொம்ப அந்யோன்யமா பழகுவாங்க. இருப்பினும் 5, 9 இந்த எண்காரர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மிகுந்த நன்மையான பலன்களை செய்வாங்க. அவர்கள் கூட நீங்க நட்பை அதிகப்படுத்திக்கிறது பலப்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து அதிர்ஷ்டமான ரத்தினங்கள், நீங்க என்னென்ன ரத்தினங்கள்லாம் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நியூமராலஜி படி பார்க்கும்போது அதிர்ஷ்டமான ரத்தினங்கள்ல வைரம் இவர்களுக்கு முதன்மை இடத்தை வகிக்குது. இந்த டைமண்ட்ல ரொம்ப தரமான கற்கள் கிடைக்கிறது, அதாவது ஒரிஜினல் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். அடுத்தா ஜிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்களும் இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கி அணிந்துகிறது நல்லது. நியூமராலஜி படி நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான லக்கி கலர்ஸ், அதாவது நிறங்கள், அதிர்ஷ்டகரமான நிறங்கள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் நிறம், அதாவது கிரே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சாம்பல் நிறம் உங்களுக்கு மிக ஏற்றதா இருக்கு. அதே போல ரொம்ப லேசான கலர், ரொம்ப திக்கான கலரா இல்லாம ரொம்ப லேசான இருக்கக்கூடிய அனைத்து கலர்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதாவது லைட் கலர்ஸ் நான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த லைட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் குறிப்பா பார்க்கும்போது கருப்பு, சிவப்பு, பச்சை இது போன்ற ஆழ்ந்த, அதாவது ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் நீங்க பெருசா பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஓகே, இதுவரைக்கும் இந்த 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ பர்டிகுலர் ப்ரெடிக்ஷனை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதாவது 14ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி, 23ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி, 5ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா தனித்தனி ப்ரெடிக்ஷனா இப்போ ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதாவது 5ஆம் தேதியில பிறந்தவர்களை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதன் கிரகத்துடைய முழு அம்சமும் இவர்களுக்கு கிடைச்சது. 5ஆம் தேதியில பிறந்திருக்கீங்கன்னா புதன் பகவானுடைய முழு ஆதிக்கத்துக்குள்ள நீங்க தான் வருவீங்க. ஆகவே நல்ல தெய்வீக வாழ்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு அமையும். இயற்கையாவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா நோட் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு அறிவு இவர்களுக்கு இயற்கையாவே ஏற்படுது. மேலும் தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருப்பீங்க. உங்களை யாரும் குழப்ப முடியாது. உங்களை குழப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க தெளிவை ஏற்படுத்தி விடுவீங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரான மைண்ட் செட் இவர்கள்ட்ட இருக்கும். இவர்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அழகான தோற்றம் உடையவர்களா இருப்பாங்க. இவருடைய பேச்சாலும் இவருடைய நடத்தையாலும் ஒரு வித ஈர்ப்பு மற்றவர்களுக்கு இயற்கையா ஏற்படும். மற்றவர்களை நீங்க எளிமையா கவர்ந்து ஈர்ப்பீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு சக்தி இருக்கும். மேலும் இந்த 5ஆம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இவருடைய சிறிய வயதுல இருந்தே ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தோட இவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு வருவாங்க. சின்ன வயசுலேயே இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு லட்சியம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடும். அந்த லட்சியத்துக்காக உழைப்பாங்க. மேலும் இந்த 5ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியாது. இவர்கள் தான் மற்றவர்கள்ட்ட ஏமாந்து போவாங்க. அதுவும் மேக்சிமம் வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா ரொம்ப தெளிவானவங்க அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றுறது ரொம்ப கடினம். ஆனா சில சமயங்கள்ல அன்பு இவர்களுடைய கண்ணை மறைச்சு எளிமையா மற்றவர்கள்ட்ட ஏமாந்துருவாங்க. ஆகவே அந்த ஒரு எமோஷனல் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா இன்டெலிஜென்ட் சைட்ல உங்களை யாராலையும் நெருங்க முடியாது. இது போல இந்த 5ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அடுத்ததான் 14ஆம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது இந்த 14ஆம் தேதி அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷலான நம்பர் தான். 5ல அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படக்கூடிய எண்ணா அது 14. இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே மிகுந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் இந்த 14ஆம் தேதியில பிறந்தவர்கள் பயணத்தின் மீது அதீத காதல் வைத்திருப்பாங்க. பயணம் செய்யறது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிராவலுக்காக உயிரே விடுவாங்க. ஆகவே பயணத்துல சலிக்காத நாட்டம் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் பெரும்பாலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பலர் புகழ்பெற்ற வியாபாரிகளாகவும் இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ்டு மெர்ஜென்ட்ஸா இருக்காங்க. சோ அதெல்லாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலன். அடுத்ததா இந்த 14ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இவருடைய வாழ்க்கையில அடிக்கடி விபத்துகள், ஏதாச்சும் ஒரு சரிவு, ஏதாச்சும் ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இறைவனுடைய அருளாலே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு யுக்தி இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற யுக்தி, அறிவு இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இறைவனிடம் இருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த 14ஆம் தேதியில பிறந்தவர்கள் வந்துட்டு காதல் விஷயங்கள்ல கவனமா இல்லாமல் போயிட்டீங்கன்னா பின் வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஆகவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த 14ஆம் எண்ணும் மக்களை கவரக்கூடிய ஒரு சிறந்த எண். இந்த தேதியில பிறந்தவங்க மற்றவர்களை மிக எளிதில் கவர்ந்து ஈர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எண்காரர்களை சுத்தி எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சுத்தியே இருப்பாங்க. ஒரு கேங்கா இருப்பாங்க. மேலும் அரசியலிலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பதவியோ அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையை தேடி வரது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அரசியல்ல நீங்க இறங்கலாம். சோ அதுலயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலா 23ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு நியூமராலஜி படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 23ஆம் தேதியும் ஒரு அதிர்ஷ்டகரமான எண்ணு தான். மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு 23ஆம் தேதியில பிறந்தவர்களை நியூமராலஜி படி சொல்றாங்க. மேலும் குரு சந்திர யோகம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. குருவும் சந்திரனும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். அந்த யோகம் இந்த 23ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அரசாங்கத்தால ஒரு எப்போதுமே ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அரசாங்கத்தால ஏதோ ஒரு வகையில ஒரு பயனை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம
இல்லாம சமூகத்துல உயர்ந்த பதவிகள் இவர்களுக்கு தேடி வரும். மேலும் ஒரு அரசனை போன்று அனைத்து வசதிகளும் இவருடைய வாழ்க்கையில முற்பகுதியிலயோ பிற்பகுதியிலோ ஏதோ ஒரு வகையில கிரியேட் பண்ணிடுறாங்க. சோ அது இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த மக்களை கவரக்கூடிய அந்த ஒரு சக்தியும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். புன்னகை புரிந்தே மற்றவர்களை வென்று விடுவார்கள். அப்படியே சிரிச்சே இவர்களுடைய காரியத்தை அப்படியே அழகா சாதிச்சிருவாங்க. மேலும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. யாருமே இவர்களை எதிர்க்க மாட்டாங்க. நீங்க சொன்னா அது சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து மக்களின் அன்பு ஆதரவு அப்படிங்கிறது இவர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும். இதனால வியாபாரிகளாகவும் ஆன்மீகம் அல்லது அரசியல் துறைகள்ல மிக புகழான இடத்தை இவர்கள் அடைகிறாங்க அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. ஓகே, இதுவரைக்கும் 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பர்டிகுலர் பிரிடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான புதன் மந்திரம், அதாவது மெர்க்குரி மந்த்ரா, இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த புதன் பகவானை துதிக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளையில ஒரு முறையோ இருமுறையோ காலை மாலை 2 வேளையும் சொல்லிட்டு வரீங்கனாக்கா நியூமராலஜி படி நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த புதன் மந்திரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பிரியங்கு கலிகாஸ் யாமம் ரூபேனா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணம் மர்மயமம். இந்த புதன் பகவானை துதிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது நியூமராலஜி படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம 5ஆம் தேதி 14ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜெனரல் பிரிடிக்ஷன் பிளஸ் பர்டிகுலர் பிரிடிக்ஷன், அதே போல புதன் பகவானை துதிக்கக்கூடிய புதன் மந்திரம் மெர்க்குரி மந்த்ரா, சோ அதை பத்தியும் நம்ம பார்த்தோம். இந்த பதிவை பயன்படுத்துங்க. இதுல சொல்லிருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடைபிடிங்க. நியூமராலஜி படி நல்ல பலன்கள் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இந்த 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பலன், அதாவது இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இவருடைய தொழில் வாழ்க்கை, இவங்க எந்த மாதிரியான கெரியர் எல்லாம் சூஸ் பண்ணலாம், அது எந்த வகையில உங்களுக்கு ஃபேவர் பண்ணும், அது மட்டும் இல்லாம இவருடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோடைய அடுத்த பாகத்துல நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அது ரெடி ஆனதும் அடுத்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்றோம். ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு கிடைக்கிற அறிவை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். And finally, very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy.